வெல்கம் இன்வெஸ்டர்ஸ். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஜனவரி 24 அன்று குறிப்பிடத்தக்க விற்பனை அழுத்தத்தை எதிர்கொண்டது. இறுதியில் சென்செக்ஸ் 329 புள்ளிகள் குறைந்து 76,190 ஆகவும், நிஃப்டி 113 புள்ளிகள் குறைந்து 23,092 ஆகவும் இருந்தது. நிஃப்டி பேங்க் 221 புள்ளிகள் குறைந்து 48,367 ஆகவும், நிஃப்டி ஐடி 177 புள்ளிகள் அதிகரித்து 43,524 ஆகவும் இருந்தது. துறை சார்ந்த குறியீடுகளில் எஃப்எம்சிஜி மற்றும் ஐடி தவிர அனைத்தும் சரிவிலேயே முடிந்தன. இன்றைய செய்தியில் மார்க்கெட் நிலவரம் பற்றியும், ஜொமேட்டோ, ஆம்பர் என்டர்பிரைசஸ், பிபி ஃபின்டெக் லிமிடெட், அல்ட்ராடெக் சிமெண்ட், டாக்டர் ரெட்டிஸ், ஹெச்பிசிஎல், இந்தியா மார்ட், பாரத் பெட்ரோலியம் மற்றும் தங்கம் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். இன்று டாப் கெய்னர்ஸ் ஆக எம்பாசிஸ், லாரஸ் லேப், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ், ஹுல் மற்றும் பிரிட்டானியா பங்குகளாகும். டாப் லூசர் ஆக சியான், பிரஸ்டீஜ் எஸ்டேட், சிஞ்சன் இன்டர்நேஷனல், ஆயில் இந்தியா மற்றும் பாலிகேப் பங்குகளாகும். அடுத்து நிறுவனம் மற்றும் செய்திகளை பார்ப்போம். ஜொமேட்டோ நிறுவனத்தின் 2024-25 மூணாவது காலாண்டு முடிவுகளை தொடர்ந்து 17% வீழ்ச்சியை கண்டது. மேலும் பிளின்கிட் விரிவாக்கம் இழப்புகளை உயர்த்தினாலும் ஜொமேட்டோவின் நீண்டகால வளர்ச்சியில் தரக நிறுவனங்கள் நம்பிக்கையுடன் இருக்கின்றன. மோதிலால் ஓஸ்வால் ஜொமேட்டோ பங்கிற்கு டார்கெட் பிரைஸாக 270, எம்கே குளோபல் பைனான்சியல் டார்கெட் பிரைஸாக 310 நிர்ணயித்துள்ளது. இதையடுத்து இந்த பதிவின் போது ஜொமேட்டோ பங்கின் விலை 218 இருந்தது. ஆம்பர் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் நிகர விற்பனை 2024 டிசம்பரில் 64.77% அதிகரித்து 2133.33 கோடியாகவும், காலாண்டில் நிகர லாபம் 7,537.34% அதிகரித்து 35.87 கோடியாகவும், எபிடா 2024 டிசம்பரில் 108.73% அதிகரித்து 174.73 கோடியாகவும், ஆம்பர் என்டர்பிரைசஸின் இபிஎஸ் 10.61 இருந்தது. இதையடுத்து இன்று பங்கின் விலை 4% அதிகரித்து 7,030 இருந்தது. முதலீட்டாளர்களுக்கு 6 மாதத்தில் 61% லாபத்தையும், 1 வருடத்தில் 85% லாபத்தையும் கொடுத்துள்ளது. பிபி ஃபின்டெக் லிமிடெட் பாலிசி பஜாரின் பேரண்ட் நிறுவனமான பிபி ஃபின்டெக்கிற்கு தரகு நிறுவனமான சிட்டி 2000 இலக்கு விலையில் பையிங் ரேட்டிங் கொடுத்ததை அடுத்து பங்கின் விலை 1% மேல் அதிகரித்து 1,695 இருந்தது. இது புதன்கிழமை இறுதி விலையிலிருந்து 24% உயர்வை குறிக்கிறது. அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் 2024-25 மூணாவது காலாண்டு முடிவுகள் சந்தை மதிப்பீடுகளை காட்டிலும் சிறப்பாக இருந்தது. நிகர லாபத்தில் ஆண்டுக்கு 17% வீழ்ச்சி இருந்த போதிலும் அதன் வருவாய் 3% உயர்ந்துள்ளது. இது சந்தை எதிர்பார்த்த 1.2% வளர்ச்சியை விட சிறப்பாக உள்ளது. இதையடுத்து பங்கின் விலை 1% மேல் குறைந்து 11,290 இருந்தது. டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் லிமிடெட் டாக்டர் ரெட்டிஸின் முக்கிய மருந்துக்கு போட்டி நிறுவனங்களால் விற்பனையில் போட்டி வரவுள்ளதாக ஹாங்காங்கை தளமாக கொண்ட தரகு நிறுவனமான CLSA தெரிவித்துள்ளது. அதனால் ஹோல்டிங் ரேட்டிங்கிலிருந்து அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துள்ளது. இதையடுத்து பங்கின் விலை 5% மேல் குறைந்து 1,224 உள்ளது. இது 16% பின்னடைவை குறிக்கிறது. HPCL நிறுவனம் மூணாவது காலாண்டில் அதன் ஒருங்கிணைந்த நிகர லாபத்தில் ஆண்டுக்கு 257% அதிகரித்து 2,544 கோடியாகவும், செயல்பாடுகளின் வருவாய் 1,18,027 கோடியாகவும் இருந்தது. வரிக்கு பிந்தைய லாபம் 1,683% அதிகரித்து 143 கோடியாக இருந்தது. தயாரிப்பு விற்பனையிலிருந்து வருவாய் 10% அதிகரித்து 1.7 கோடியாக இருந்தது.
HPCLின் செயல்பாடுகளிலிருந்து 3வது காலாண்டில் 1,18,443 கோடியாக இருந்தது. காலாண்டிற்கான தனித்த வரிக்கு பிந்தைய வருவாய் 3,023 கோடியாக இருந்தது. இது முந்தைய ஆண்டை காட்டிலும் அதிகமாகும். HPCLின் வலுவான செயல்திறன், சுத்திகரிப்பு மற்றும் சந்தைப்படுத்தல் பிரிவுகளில் செயல்பாட்டு திறன் மற்றும் மேம்பட்ட லாப வரம்புகள் ஆகியவற்றால் நிறுவனத்தின் லாபத்தில் ஏற்பட்ட வளர்ச்சிக்கு காரணம் என HPCL தெரிவித்துள்ளது. 4% உயர்வில் துவங்கிய பங்கின் விலை விற்பனை அழுத்தத்தால் இறுதியில் 2.5% குறைந்து 352 இருந்தது. பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் 3வது காலாண்டில் லாபம் ஏறக்குறைய ஆண்டுக்கு 20% உயர்ந்தாலும் நிகர லாபத்தில் 50% உயரும் என்று தரகு நிறுவனங்கள் எதிர்பார்த்தது. தரகுகளின் மதிப்பீடுகளின்படி இல்லாததால் பாரத் பெட்ரோலியம் பங்கின் விலை 3% மேல் குறைந்து இறுதியில் 263 இருந்தது. இருந்தாலும் மோதிலால் ஓஸ்வால் பாரத் பெட்ரோலியம் பங்கிற்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துள்ளது. டார்கெட் பிரைஸாக 310 நிர்ணயித்துள்ளது. பிரபுதாஸ் லில்லாதர் ஹோல்டிங் ரேட்டிங் கொடுத்துள்ளது. டார்கெட் பிரைஸ் 286 நிர்ணயித்துள்ளது. MK குளோபல் ஃபைனான்சியல் பை ரேட்டிங் கொடுத்துள்ளது. டார்கெட் பிரைஸ் 375 நிர்ணயித்துள்ளது. இந்தியா மார்ட் இன்டர்மெஸ் நிறுவனத்தின் குறைந்த விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் செலவுகள் இருந்த போதிலும் கால வளர்ச்சி தற்காலிகமாக லாபத்தை அதிகரிக்கும் என நிறுவனம் எதிர்பார்க்கிறது. இதனால் தரகு நிறுவனமான மோதிலால் ஓஸ்வால் இந்தியா மார்ட்க்கு 2600 இலக்கு விலையுடன் பையிங் ரேட்டிங் கொடுத்துள்ளது. இதையடுத்து இன்று பங்கின் விலை 0.5% குறைந்து 2083 இருந்தது. இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் 1 கிராம் 7,555 வெள்ளி 1 கிராம் 105 இருந்தது. இந்த செய்திகள் அனைத்தும் மணி கண்ட்ரோல் மற்றும் எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் இருந்து தொகுக்கப்பட்டது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.